வணக்கம் நண்பர்களே! ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கடந்த 5 வருடங்கள் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடந்த போராட்டங்கள் மறக்க முடியாததாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். முக்கியமா மனதளவில் நிறைய நொடிஞ்சு போனீங்க. மனதளவில் நீங்க நிறைய உடைஞ்சு போனீங்க. அன்பை கொடுத்துட்டு பாசத்தை கொடுத்துட்டு கருணையை கொடுத்துட்டு அதனால நிறைய ஏமாற்றத்தை உங்களுக்கு கடவுள் தந்தாருன்னு தான் சொல்லணும். எவ்வளவு நாள் தான் எங்களாலேயும் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும், எவ்வளவு தான் சகிப்பு தன்மையை வச்சிட்டு நாங்களும் இருக்க முடியும்னு நீங்க கேக்குறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. இரக்க குணம் அதிகமா இருக்கிறதாலேயோ என்னவோ தெரியல, கடந்த காலத்துல நிறைய வழி வேதனைகளை அனுபவிச்சீங்க அப்படிங்கறத கூட யாராலையும் மறுக்க முடியாதுங்க. அதைவிட ரொம்ப முக்கியமா கடந்த காலத்தில் சனி பகவான் ஜென்ம சனியாக இருந்து கொண்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தார் என்று தான் கூற வேண்டும். இந்த கிரக நிலையால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கடுமையா அஃபெக்ட் பண்ணுச்சு. குறிப்பா உங்களோட பர்சனல் லைஃப் ரொம்ப பாதிக்கப்பட்டது. இதனால்தான் நிறைய நம்பிக்கை துரோகம், நிறைய மனசஞ்சலங்கள், நிறைய ஏமாற்றங்கள் இதெல்லாம் மிக கடுமையாக சந்தித்த ராசிகளில் மகர ராசி முதன்மையாக இருக்கின்றது. 7.5 சனி ஒரு மனிதனுக்கு நடந்துச்சுன்னா வனவாசத்துக்குரிய ஒரு வாழ்க்கைதான் கடந்த காலத்துல நீங்க வாழ்ந்தீங்க. எங்கேயாவது கிளம்பி போயிடலாமா அல்லது எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு கூட போயிடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இடைஞ்சலுக்கு மன்னிக்கவும். தயவு செய்து சேலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை பார்க்கவும். சிலருக்கு கடவுள் புண்ணியத்தில் என்னதான் சந்தோஷத்தை கொடுத்தாலும் நிம்மதியை கொடுத்தாலும் சிலருக்கு மனரீதியான உளைச்சல்களும் உடல் ரீதியான உளைச்சல்களும் பல பேருக்கு இருந்து வந்தது அப்படிங்கிறதையும் யாராலையும் மறுக்க முடியாதுங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆல்ரெடி நடந்து முடிந்த சனிப்பெயர்ச்சியின் மூலம் சனி பகவான் ஜென்ம சனியிலிருந்து முழுவதுமாக விலகி ஓரளவு நன்மைகளை தரும் 2ஆம் இடமான கும்பராசியில் அமர்ந்திருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாகும். இனிமேல் சனியால் உங்களுக்கு பெரிய கஷ்டம் இல்லை. மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வருடங்கள் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நீங்கள் மிகவும் நன்றாக இருப்பதற்கு உண்டான அனைத்து வழிகளையும் தற்போது கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் என்று நிச்சயமாக சொல்லலாம். பொதுவாக மகர ராசிக்காரர்களின் குணங்களை பார்க்கும் பொழுது எப்பொழுதும் விளையாட்டாக இருப்பதில்லை. எல்லா விஷயங்களிலும் மிகவும் கவனத்துடனும் அக்கறையுடனும் செயலாற்றுவார்கள். தமது காரியங்கள், தொழில் மற்றும் சொந்த விஷயங்களில் மிகவும் கவனத்தோடு சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். இவர்களை சிரித்த முகத்தோடு பார்ப்பது அரிது எனவும் கூறலாம். அவ்வாறே இந்த ராசியில் பிறந்தவர்கள் சுயமரியாதை உடையவர்களாக இருப்பார்கள். யாருக்கும் வளைந்து கொடுத்து போகாதவர்களாக இருப்பார்கள். தங்களது காரியங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தமது உழைப்பை இவர்கள் அதிகம் நம்பி உழைப்பார்கள். தாங்களே கடினமாக உழைத்து ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைப்பார்களே தவிர அடுத்தவர்களுக்கு இடையூறாக இருக்க மாட்டார்கள். இவர்களது பெருமை மிக்க சொத்தாக நேர்மை இருக்கின்றது. எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் நேர்மை உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அரச பதவிகளானாலும் தனியார் பதவிகளானாலும் அவற்றில் நேர்மையான அதிகாரிகளாக இவர்கள் விளங்குவார்கள். உறவு முறைகளை எடுத்துக்கொண்டால் தந்தை வழி மற்றும் தாய் வழி உறவுகளிடம் பெரிதாக இவர்கள் நெருக்கம் காட்டமாட்டார்கள். இவர்கள் தங்களது கடமைகளில் அதிகம் மூழ்கி இருப்பதனால் உறவுகளிடத்தில் அந்நியமானவர்களாகவே இருப்பார்கள். இவர்கள் புத்திசாலிகள் என்பதை விட உழைப்பாளிகள் என்றே அதிகம் இந்த சமூகத்தில் அறியப்படுகின்றனர். தாம் உழைப்பினால் உயர்ந்தவர்கள் என்ற பெயரையே இவர்களும் அதிகம் விரும்புகின்றனர். அதிகம் ஆடம்பரங்கள், கொண்டாட்டங்கள், பகட்டான விஷயங்களை அதிகம் விரும்பாத எளிமையான குணம் உடையவர்களாக இவர்கள் விளங்குவார்கள். உணவு விஷயத்தை பொறுத்தவரையிலும் துரித உணவுகளை அதிகம் விரும்பாது உணவு கட்டுப்பாட்டுடன் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களிடத்திலே தெய்வ பக்தியானது இருந்தாலும் கூட அதனைவிட தொழில் பக்தி அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள். குறுகிய மனம் இல்லாமல் பரந்த மனம் உடையவர்களாக இருப்பார்கள். நற்காரியங்கள் செய்வதற்கு உதவிகள் கேட்கும் போது தயங்காமல் பெருந்தன்மையோடு உதவி செய்கின்ற நற்குணம் இவர்களிடம் காணப்படுகின்றது.
இவர்கள் கல்வியறிவினை காட்டிலும் தமது வாழ்வில் பெற்ற அனுபவங்கள் வாயிலாக முன்னேறுவார்கள். ஆரம்பத்தில் தைரியம் என்பது குறைவாக இருந்தாலும் நாளடைவில் இவ்வகையான பல தைரியம் நிறைந்தவர்களாக இவர்கள் வருவார்கள். சரி, வாங்க மகர ராசியின் தமிழ் புத்தாண்டு பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் மகர ராசி அன்பர்களுக்கு பழைய கஷ்டங்களை கடந்து உங்களுக்கு இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு பதிலாக அதற்கு தகுந்தாற்போல் பதவி, புகழ், பெயர் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் அதே நேரத்தில் வாகன போக்குவரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். தாயின் உடல்நலத்தில் தகுந்த அக்கறை காட்ட வேண்டும். வழக்கு தொடர்பான விவகாரங்களில் உங்கள் மனம் விரும்பும்படியான வெற்றிகள் கிடைக்கும். உங்களின் பொருளாதாரத்தில் மேல்நிலையை காண்பீர்கள். புதிய முயற்சிகளை வெற்றியுடன் செயல்படுத்துவீர்கள். உங்களின் தன்னம்பிக்கை உயரும். புத்தி கூர்மையுடன் சமயோஜிதமாக யோசித்து நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். சோதனைகளை சாதனைகளாக்கிக் கொள்வீர்கள். பொது நலத் தொண்டுகளில் உங்களை அர்ப்பணித்துக் கொள்வீர்கள். உங்களின் செல்வாக்கு உயரும். உங்களைச் சுற்றிலும் ஒரு நண்பர் கூட்டம் இருக்கும். பெற்றோருக்கு ஏற்பட்ட உடல் உபாதைகள் தீரும். பொருளாதார வளத்தை பெருக்குவதற்கு துணிவான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். புதிய சேமிப்பு திட்டங்களில் சேர்ந்து எதிர்காலத்தை வளமாக்கிக் கொள்வீர்கள். பிள்ளைகளுக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அறிவாளிகளின் ஆலோசனை தக்க நேரத்தில் கிடைக்கும். அலைச்சல் நீங்கி திட்டமிட்ட காரியங்கள் முடிவடையும். கடுமையாக உழைத்து எதிர்காலத்தை வளமாக்கிக் கொள்வீர்கள். சிலருக்கு சொந்த தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் தேடிவரும். நண்பர்கள், கூட்டாளிகள் தேவைக்கு ஏற்ப உதவுவார்கள். தெய்வ பலத்தால் அனைத்தையும் சுலபமாக சாதித்துக் கொள்வீர்கள். வழக்கு விவகாரங்களில் கவனமாக இருக்கவும். வாய்தாக்களை தவறாமல் குறித்துக்கொண்டு ஆஜராகவும். உங்களுக்கு எதிராக ஒருதலைப்பட்சமாக தீர்ப்புகள் வழங்கப்படாமல் பார்த்துக்கொள்ளவும். குடும்பத்தாருடன் கவலையில்லாமல் கலகலப்பாக பேசி பழகுவீர்கள். உற்றார் உறவினர்கள் பாசம் காட்டுவார்கள். சமுதாயத்தில் பிரபலமான குடும்பத்தினருடன் திருமண உறவு உண்டாகும். ஷேர் மார்க்கெட் போன்ற துறைகளின் மூலம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். குழப்பவாதிகளையும் அதீத சந்தேக பிராணிகளையும் உங்களிடமிருந்து விலக்கி வைக்கவும். நவநாகரீக ஆடைகளை அணிந்து கம்பீரமாக வலம் வருவீர்கள். அரசாங்கத்திலிருந்து சில சலுகைகளை பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களின் நினைவாற்றல் அதிகரிக்கும். அதன் மூலம் பரிசுகளை வெல்லும் ஆண்டாகவும் இது அமைகிறது. உத்தியோகஸ்தர்கள் இயந்திர வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுப்பீர்கள். உங்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களைக் கண்டு விலக்கிவிடுவீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவுடன் பதவி உயர்வு கிடைக்கும். உங்களின் அலுவலக வேலை பளு கூடினாலும் அவற்றைச் சமாளிக்கும் ஆற்றல் உண்டாகும். சக ஊழியர்கள் தேவைக்கேற்ப உதவி செய்வார்கள். சிலர் கடன் வாங்கி வாகனங்களை வாங்குவீர்கள். வியாபாரிகள் ஓய்வில்லாமல் உழைத்து நல்ல லாபத்தை காண்பீர்கள். புதிய கடன்களை வாங்கி வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பீர்கள். கூட்டாளிகளுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகளை சமாளித்து விடுவீர்கள். புதிய யுக்திகளை புகுத்தி வாடிக்கையாளர்களை கவர்வீர்கள். சிலர் திட்டமிட்டு செயல்பட்டு ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை பெறுவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவே தொடரும். பெண்மணிகளுக்கு கணவரிடம் ஒற்றுமை அதிகரிக்கும். சிறிய முயற்சி செய்து சுப காரியங்களை நடத்துவீர்கள். உறவினர்கள் வகையில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி அமைதி நிலவும். பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் மறையும். சமையல் செய்யும்போது கவனத்துடன் இருக்கவும். நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தெய்வ அனுகூலத்தில் குழந்தைகள் பிறக்கவும். வாழ்க்கை துணை அன்புடன் இருப்பர். பிறமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். நீங்கள் பறிகொடுத்த பொருட்கள் மீண்டும் திரும்ப உங்களிடமே வந்து சேரும். வேலைக்கு செல்லும் பெண்கள் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு பணியிட மாறுதலும் பதவி உயர்வும் கிடைக்கும். பண விஷயத்தில் மிகுந்த கவனமுடன் செயல்படுவது நல்லது. உங்கள் பிள்ளைகளின் படிப்பில் அக்கறை செலுத்த வேண்டி வரும். மாணவமணிகள் கல்வியிலும் விளையாட்டிலும் நன்கு தேர்ச்சி பெறுவீர்கள். ஆசிரியர்களின் பாராட்டுகளை பெற்று மகிழ்வீர்கள். அதிக மதிப்பெண்களை பெறுவதற்காக போதிய பயிற்சிகளை மேற்கொள்வீர்கள். விளையாட்டினால் உடல் ஆரோக்கியத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். தொழில்நுட்ப பயிற்சி மாணவர்கள் தங்கள் படிப்பில் தகுந்த அக்கறை செலுத்தி தேர்ச்சி பெறுவார்கள். நண்பர்கள் படிப்பு ரீதியிலும் குடும்ப ரீதியிலும் தகுந்த ஒத்துழைப்பு தருவார்கள்.
சமூக சேவைகளில் அதிக ஆர்வம் இருக்கும். எல்லோரும் நட்புடனே பழகுவர். ஆசிரியரிடம் மரியாதை சமச்சீராய் இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் அனுபவ பாடங்களை கற்றுத்தரும். கலைத்துறையினர் வெற்றி மேல் வெற்றி காண்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். சக கலைஞர்களால் பாராட்டப்படுவீர்கள். புதிய நண்பர்களால் பலன் அடைவீர்கள். படைப்புகளை உருவாக்குவதில் முனைப்புடன் ஈடுபடுவீர்கள். பணவரவு நன்றாக இருக்கும். சேமிப்புகள் உயரும். அரசியல்வாதிகளுக்கு கட்சி மேலிடத்தின் ஆதரவு சில நேரங்களில் கூடுதலாக கிடைக்கும். ஆதரவு குறைந்த நேரங்களில் சற்று அடங்கி போகவும். கட்சி மேலிடத்திற்கு தகவல் அனுப்பும்போது அவர்களின் எண்ணங்களை அறிந்து கொண்டு எச்சரிக்கையுடன் இருக்கவும். மற்றவர்களுக்கு முன் ஜாமீன் போட வேண்டாம். பரிகாரம்: சனிக்கிழமைகளில் அனுமான் கோவிலை வலம் வரவும். சிறப்பான கிழமைகள்: ஞாயிறு, செவ்வாய், புதன். அனுகூலமான திசைகள்: கிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 9. அதிர்ஷ்ட திசைகள்: கிழக்கு, தெற்கு. செல்ல வேண்டிய தலம்: திருப்பதி, நாமக்கல், திருநள்ளாறு. சொல்ல வேண்டிய மந்திரம்: தினமும் விநாயக ரகவல் சொல்லவும்.